ஆனால் 4 முனை போட்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுக தலைமையிலான கூட்டணி 2024, அதிமுக தலைமையிலான கூட்டணி பார்த்தீங்க என்டிஏ பிஜேபி இருக்கும், எல்லாரும் இருக்கும். 4வதாக புதியவர் நடிகர் விஜய் அவங்க வர்றாங்க. நான் ஏற்கனவே விஜய் அவங்கள வரவேற்றிருக்கிறேன், எல்லோரும் வரணும். நிறைய பேர் வந்தால் தான் மக்களுக்கு சாய்ஸ். அதனால் நம்ம பயப்படக்கூடாது. அண்ணன் விஜய் வர்றாரு அப்போ 3 முனை 4 முனை ஆயிடுச்சா, வரட்டும். அவர் ஒரு ஃபிலாசபி கொண்டு வந்து மக்கள் முன்னாடி வைக்கட்டும். மக்கள் 4 பேர்த்தி பார்க்கட்டும். மக்கள் இப்போ கேண்டிடேட்டை பார்க்க ஆரம்பிப்பாங்க. நல்லா நான் சொல்கிறத பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் குறித்து வச்சுக்கங்கன்னா, எனக்கு உங்களை விட அரசியல் அனுபவம் குறைவாக இருந்தாலும் 2026 கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுவாங்க. அது முதலாக தமிழ்நாட்டில் கட்சியை பார்த்து ஓட்டு போடுவாங்க. கேண்டிடேட்டுக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஏன்னா தெரியும், ஓட்டு 4ஆக பிரியும் பொழுது 40,000 ஓட்டில் அவங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிடுவாங்க. அதனால் விஜய் அவர்கள் வருவதை இந்த ஒரே காரணத்திற்காக நான் வரவேற்கின்றேன். அவர் வரட்டும், புதியவர்கள் வரட்டும். அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க, அவரும் வலிமையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு அடிப்படை கருத்துக்கள். அண்ணன் சீமான் அவர்களும் வலிமையாக இருக்கட்டும், மக்கள்கிட்ட எல்லா ஆப்ஷனையும் வைப்போம். ஸோ பிஜேபியில் ஒரு நல்லவர் இருக்கார், ஒரு முக்கியமான தொகுதியில் இருக்கார், அவருக்கு சொந்தமாக 20,000 ஓட்டு இருக்குது, அழகாக ஜெயிச்சுட்டு வந்துடுவார். அதனால் தமிழக அரசியல் அடியோடு 2026 மாறப்போகுது. இது எத்தனை பெரிய கட்சியினுடைய தலைவர்கள் புரிஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அடிப்படையாக மாறும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகஸ்ட் 19 அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆயிடுவார் சொல்லி நேற்று அமைச்சர் ராஜகண்ணன் கூட சொல்லியிருக்காரு. இதுக்கு முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, என்னது வலுத்திருக்குது ஆனால் பழுக்கலின்னு சொன்னாரா? கோரிக்கை வலுத்திருக்கிறது, கோரிக்கை வலுத்திருக்குது ஆனால் கோரிக்கை பழுக்கல. முதலமைச்சரே பழுக்கலின்னு சொல்லிட்டாருன்னா இதை விட உதயநிதி ஸ்டாலினை யாராச்சும் அசிங்கப்படுத்த முடியுமா? தன்னுடைய சொந்த தந்தையார் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து எனக்கு பயமாயிடுச்சு. என்னப்பா அது, அப்பாவே பையனை ட்ரோல் பண்ண எப்படின்னு. நம்ம அரசியலில் மாற்றி மீம் ட்ரோல் போட்டுக்குவோம். நீங்கள் முதலமைச்சர் பார்த்து அவரே உதயநிதி ஸ்டாலினை ட்ரோல் பண்ணுறாரு. அப்புறம் நீங்களே உதயநிதி ஸ்டாலினை ட்ரோல் பண்ணால் நாங்கள் எதுக்கு இருக்கோம்? ஸ்டாலின் ஐயா நீங்களே உதயநிதியை ட்ரோல் பண்ணால் அப்புறம் எதுக்கு எங்கள் வேதானந்தன் இருக்காரு, எதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க? இரண்டாவது அண்ணன் வேல்முருகன் அவர்களோ நிறைய தலைவர்கள் பேசுகிறாங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா, பட்டியல் சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் பாதிக்கப்பட்டது திராவிட அரசியல்னால தான். வன்னியர் சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் பாதிக்கப்பட்டது திராவிட அரசியல்னால தான். இதனால் ஆதாரப்பூர்வமாக விளக்க முடியும். அது வருகின்ற காலத்தில் நம்ம பேசுவோம். அதாவது திராவிட அரசியல்ங்கிறது என்னங்கன்னா, ஜாதி பேதத்தை நீக்குவோம். இதுதான் அவங்க 1949 செப்டம்பர் 18 ராபின்சன் பூங்காவில் ஆரம்பித்தாங்க. பெத்தம்பாளையத்தண்ணன் தலைமையில் தான் மீட்டிங்கே நடந்துச்சு. நம்ம கொங்கு பகுதியை சார்ந்தவர் தலைமையில் தான் முதல் மீட்டிங்கே நடக்குது. கருணாநிதி அவர்கள் 28வது பேராக அந்த மீட்டிங்கில் இருக்கார். இவங்க வந்ததுக்கப்புறம், இந்த அரசியல் கொண்டு வந்ததுக்கப்புறம் தமிழகத்தில் ஜாதி உணர்வை புகுத்துது யார்? இத்தனை வருஷமாக திராவிட அரசியல் பண்ணுறோம்னா, பெரும்பான்மை சமுதாயம் இல்லாத ஒருத்தரை போட்டு எம்எல்ஏ எலெக்ஷன் ஜெயிக்கலாமே, பெரும்பான்மை சமுதாயம் இல்லாதவங்களை போட்டு எம்பி எலெக்ஷன் ஜெயிக்கலாமே. அதான் திராவிட அரசியல். 70 ஆண்டு காலம் திரும்பி பார்க்கும் பொழுது ஜாதி உணர்வை திராவிட அரசியல் அதிகப்படுத்தி இருக்குது. நம்பர் 1. இதிலே நிச்சயமாக பட்டியலின சமுதாய மக்களும் சகோதர சகோதரிகளும் வன்னியர் சமுதாய மக்களும், நான் எல்லாம் ஜாதியை பற்றி அதிகமாக பேசுறது இல்லைன்னு, எல்லா இடத்துலையும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. 2026 அதை உடைக்கிறோம். எல்லா சமுதாயத்துக்கும் ரெப்ரசன்டேஷன், எல்லா தமிழ் மக்களுக்கும் ரெப்ரசன்டேஷன், கூட்டணி ஆட்சி. இதை தைரியமாக திராவிட கட்சிகள் சொல்ல முடியுமான்னு கேளுங்க. சொல்ல முடியாது. சொன்னாங்கன்னா குறுநில மன்னர் ஆட்சி காணாமல் போயிடும். அதனால தான் அண்ணன் கேட்ட கேள்விக்கும் காமன் கருப்பொருள், திராவிட அரசியல்னால தான் தமிழகத்தில் இன்னும் பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு, சமுதாய மக்களுக்கு துன்புறுத்தல் இன்னும் நடக்குதுன்னா திராவிட அரசியல் தான் காரணம். இத்தனை வருஷமாக நீங்கள் அரசியல் பண்ணீங்க, ஏன் இன்னும் ரெட்டை டம்ளர் இருக்குது? ஏன் என்ன பட்டியல் சமுதாய ஒரு சகோதரர் போய் கொடியை ஏற்ற முடியல? ஏன் கோயிலுக்குள்ளே இன்னும் நீங்கள் விடாமல் இருக்கீங்க சேலத்தில்? அதிக திமுக காரன் போய் தடுக்கிறீங்க. இன்னும் ஏன் சாதியை வச்சு சொல்கிறீங்க? இன்னும் ஏன் ஜாதியை வச்சு அரசியல் நடக்குது? அப்போ 70 ஆண்டு காலம் 6 முறை முதலமைச்சராக இருந்தாச்சு, அந்த பக்கம் 6 முறை இருந்தாச்சு. அப்படி இருந்து உங்களால் சால்வ் பண்ண முடியலன்னா திராவிட அரசியல் தோற்று விட்டது என்று தானே அர்த்தம். ஜெயிச்சிருச்சுன்னு எங்கே சொல்ல முடியும்? அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதை நாங்கள் தான் வரவேற்றுட்டோமேனா, நல்லது தானே. மறுபடியும் வேகமாக ட்ரையல் பண்ணுங்கள், வேகமாக நடவடிக்கை எடுங்க, வேகமாக அவங்களுடைய பதவியெல்லாம் பிடுங்குங்க, வேகமாக ஜெயிலுக்கு அனுப்புங்க. ஏன்னா எவ்வளோ தூரம் மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அதே நீதிபதி இன்னொரு கேஸில் எழுதியிருக்கார், எப்படி ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் உனக்கு மேனிப்புலேட் பண்ணி ரிட்டையர் ஆகிற ஜட்ஜை 2 நாளில் 430 பேஜ் எழுத வச்சுருக்காங்கன்னு. அதனால் எங்களை பொறுத்தவரை 11 பேர் நினைக்கிறாங்க, 35ல் 13 பேருக்கு மேலே இன்றைக்கி நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசட் கேஸு. எல்லாத்து மேலேயும் ஆரம்பிங்க, ஆக்ஷன் எடுங்க. அதே போல் திமுக வந்தோடனே நான் அதை சுத்தம் பண்ணுறேன் இதை சுத்தம் பண்ணுறேன். நீங்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது ரைடெல்லாம் பண்ணீங்க, எத்தனை சார்ஜ் ஷீட் போட்டுங்க, அதையும் சொன்னால் நல்லா இருக்குமில்ல.
போலி பேராசிரியர்கள் நியமனம் தொடர்ந்து நடைபெற்றே வருகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அறப்போர் இயக்கம் அதை முன்னாடி எடுத்திருக்கிறாங்க. அதை நான் பாராட்டுறேங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே அவங்க செக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இதை வந்து தட்டி கழிக்காமல் யாரெல்லாம் பேராசிரியர்கள் அந்த மாதிரி டபுள் எம்ப்ளாய்மெண்ட்டு இங்கே அங்கே யூஜிசி நாம்ஸு ஏஐசிடி நாம்ஸு யாரெல்லாம் அந்த நாம்ஸ் எல்லாம் வயலேட் பண்ணியிருக்காங்களோ கடுமையான நடவடிக்கை எடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை.